ஒன்றுக்கும் அதிகமான பிள்ளைகளை பெற்றவர்களா நீங்கள்? அப்ப இது உங்களுக்கு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் நீதமாக நடங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு சஹாபி தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு அடிமையை அன்பளிப்பாக வழங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு வழங்கியதை போன்று மற்ற பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் இல்லைன்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப இவர்கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள், ஏன்னா நீங்கள் கொடுத்தால் எல்லோருக்கும் சரிசமமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அப்ப இன்னைக்கு நாம நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதில் நம் பிள்ளைகளிடையே பெரிய பிள்ளை, சின்ன பிள்ளை, இது கடைக்குட்டி இப்படின்னு நம் பிள்ளைகளிடத்தில் பாகுபாடு காட்டி, இந்த பிள்ளைனா பரவாயில்ல சமாளிச்சுப்பான், இவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இந்த பிள்ளைதான் ரொம்ப ஆசையா கேட்கும் அப்படின்னு நம்ம பிள்ளைகள்கிட்ட வகைப்படுத்தி நம்மளுடைய அன்பளிப்புகளை, பரிசுகளை கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம் பிள்ளைகளுக்கு எதை வழங்கினாலும் ஒரே மாதிரியாக நீதமாக எல்லா பிள்ளைகளுக்கும் வழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இதுல ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு அதனால நிறைய விஷயங்கள், பிள்ளைகள் வளர்ந்து விட்ட போதிலும் வளர்ந்து பெரியவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் கூட நிறைய பிரச்சனைகள், அந்த சகோதர சகோதரிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான மிகப்பெரிய ஒரு காரணமாகவும் பெற்றோர்களாக நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பிள்ளைகளிடத்தில் நாம் பாகுபாடு இல்லாமல் நீதமாக நடந்து பிள்ளைகளை ஒற்றுமையாக வளர்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிந்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.